கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, எல்லாமே புரியும். தாய் நாட்டையே சீரழிப்பவர் தான் இந்த டொனால்டு ட்ரம்ப். அமெரிக்க நாட்டு மக்களுக்கு கடிதம் எழுதிய ஈரான் ஜனாதிபதி. போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க மக்களுக்கு ஈரான் அதிபர் பெஷஸ்கியான் எழுதியுள்ள கடிதம் இணையதளத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. பல்வேறு திரிபுகளுக்கும் தயாரிக்கப்பட்ட கதைகளுக்கும் மத்தியில் உண்மைக்காக குரல் கொடுத்து வரும் அமெரிக்க மக்களுக்காக இந்த கடிதத்தை எழுதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித வரலாற்றிலேயே மிக பழமையான நாகரிகத்தில் இருந்து தொடர்ந்து வரும் ஈரான் தனக்கென ஒரு அடையாளம் இருக்கும் போதிலும் எந்தவித ஆதிக்கத்தையோ ஆக்கிரமிப்பில் ஈடுபடும் பாதையையோ தேர்ந்தெடுத்ததில்லை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் தங்கள் மீது ஆக்கிரமிப்புகள், சர்வதேச அழுத்தங்கள் பல இருந்த போதிலும், அண்டை நாடுகளை விட சிறந்த இராணுவ பலத்தை கொண்டிருக்கும் போதிலும் ஈரான் எப்போதும் போரை ஏற்படுத்தியதில்லை என்று பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். அதோடு உலக அரங்கில் பொருளாதாரத்திலும் இராணுவ பலத்திலும் ஆதிக்கம் செலுத்தும் நாடாக காட்டிக்கொள்வதற்காகவும் அரசியல் நோக்கங்களுக்காகவும் உண்மைக்கு புறம்பாக ஈரானால் அச்சுறுத்தல் உள்ளது என்ற தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதை வைத்தே ஈரான் எந்தவித போரையும் தொடுக்காத நிலையில் தங்களை சுற்றி அமெரிக்கா மிக பெரும் இராணுவ தளங்களையும் தளவாடங்களையும் குவித்து வைத்துள்ளதாக பெஷஸ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டுள்ள அவர் தற்போது இருக்கும் அமெரிக்க அரசிற்கு உண்மையிலேயே அமெரிக்காவிற்கு முன்னுரிமை என்ற கொள்கை இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் தாங்கள் செய்யும் குற்றங்களை சர்வதேச கண்களில் இருந்து மறைப்பதற்காக ஈரானால் அச்சுறுத்தல் உள்ளதாக கூறி உலகத்தின் பார்வையை திசை திருப்பி அமெரிக்காவையும் தூண்டிவிட்டு இந்த போரில் ஈடுபட வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். முன்பு ஈரானில் அரசுக்கு எதிராக மக்கள் போராடிய போது அவர்களை தூண்டிவிடும் விதமாக ட்ரம்ப் பதிவுகளை போட்டார். அதற்கு பழிக்கு பழியாக கூட இந்த கடிதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் பெஷஸ்கியான் நியாயமான கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவே பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.